வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஆவணி திருவிழா உருகு சட்ட சேவை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஆவணித் திருவிழா. இத்திருவிழா 12 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலையில் முருகப்பெருமான் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவரும் நிகழ்ச்சி நடக்கும். திருச்செந்தூரில் சண்முகர் தெற்கு நோக்கிய சந்நிதியில் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சியருள்கிறார். சாதாரண நாள்களில் இவரின் 2 கரங்களை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். மற்ற கரங்களை பட்டாடையிட்டு அலங்கரித்திருப்பர். ஆவணித் திருவிழாவின் 7ஆம் நாள் காலை உருகு சட்ட சேவை நடைபெறும். இந்த சடங்கில் முருகப்பெருமானின் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும்போது அபிஷேக திரவியங்களால் மூர்த்தியின் திருமேனி உருகி வழிவது போல் தோன்றுவதை குறிக்கிறது. அபிஷேகம் முடிந்து சண்முகர் சன்னதியிலிருந்து எழுந்தருள்வார். மற்ற தெய்வத் திருமேனிகளைப் போல சண்முகப் பெருமானை நேரடியாக வாகனத்தில் எழுந்தருளச் செய்வதில்லை. அதற்கு பதிலாக மூலத்தான பீடத்திலிருந்து சன்னதி வாயில் வரை உருகுப் பலகை அமைத்து அதன் மீது சண்முகப் பெருமானை அமர்த்தி மெதுவாக அசைத்து கேடயத்தில் எழுந்தருளச் செய்வார்கள். இந்த அரிய வைபவமே உருகுச்சட்ட சேவை என்று போற்றப்படுகிறது. மேலும் சண்முகப் பெருமான் எழுந்தருளி வீதி உலா சென்று மீண்டும் சன்னதி திரும்பும் வரை உருகு பலகையானது சன்னதியிலிருந்து வாயில் வரை நீட்டி போடப்பட்ட நிலையிலேயே இருக்கும். உருகு சட்ட சேவைக்குப் பின்னர் சண்முகர் வெட்டி வேர் சப்பரத்தில் எழுந்தருளி மும்மூர்த்திகளாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு அம்சத்தில் காட்சி தருவார். அப்போது அவரின் 12 கரங்களையும் தரிசனம் செய்ய முடியும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.